வணக்கம் 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 மக்களே. இன்னைக்கு நாம் வந்து எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய காடு மலையெல்லாம் தாண்டாமல் பெருங்குளத்தூர் டிராஃபிக்கே தாண்டி இங்கே ஐலாண்ட் கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 48வது இந்தியா சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி 2024க்கு தான் வந்திருக்கிறோம். வழக்கம் போல் நம்ம சேனலில் அழகான ரொம்ப ஸ்ட்ராங்கான லென்த்தான கூந்தல் உள்ள பெண்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம தேடுதல் வேட்டையை தொடர்ந்து அவங்க கிட்ட கூந்தலுக்கான தேவையான டிப்ஸ் எல்லாம் வாங்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸையும் எடுத்துக்கோங்க. வாங்க தேடுதல் வேட்டைக்கு போகலாம். போட்டுதப்ப ஹேரை வந்து ரொம்பவே நம்ம பண்றோம். அலோவேரா அதிகமா ட்ரிங்க் பண்ணுவேன். வெந்தயம் தான் சார். வெந்தயம் தான் பெஸ்ட். பாடி டெம்பரேச்சர் கூலன் பண்றதுக்காக ஆயில் அப்ளை பண்ணா ஹேர் ஃபால் ஆகாம இருக்கும். ஆனா ஆயில் மட்டும் உடனே குளிச்சிடணும். பெரிய நெல்லிக்காய் வந்து ரெகுலரா வீக்லி 2 டைம்ஸ் சாப்பிட்டாலே போதும். சின்ன வயசுல பாட்டி அந்த சீயக்காய் அதெல்லாம் போடுவாங்க. ராபிட் பிளேட் ஆயில் அப்படியே போடுறாங்க. கேரளால எடுத்துக்கீங்களேன், நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க, தேங்காய் நிறைய சாப்பிடுவாங்க, கறிவேப்பிலை நிறைய சாப்பிடுவாங்க. அதுதான் மெயின். அம்மா வந்து சின்ன வெங்காயம் அரைச்சு தேய்ச்சி விடுவாங்க. சார் உங்க பேர்? புருஷோத்தமன். யோகேஸ்வரி. உங்க பேர் ரேவதி. ஓகே, எங்க இருந்து சார் வரீங்க? உம்படிப்புள்ளி. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா பொருட்காட்சி? ஃபர்ஸ்ட் டைம். இங்க வந்து எப்படி சார் நீங்க கேள்விப்பட்டீங்க இந்த பொருட்காட்சி இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி? கேள்விப்பட்டா எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டிவி தேடல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஓகே, சரி அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நீங்களாம் எப்படி எக்ஸைட்டா இருக்கீங்களா பாக்குறதுக்கு உள்ள போயிட்டு? பயங்கர எக்ஸைட்டட். அவங்களோட ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க. சார் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதை கேட்கலாமா? பாப்பாவோட முடி கூட கொஞ்சம் முன்னாடி எடுத்து போடுங்க. சும்மா எடுத்து போடுங்க உங்கள் முடியை முன்னாடி எடுத்து போடுங்க. அதாவது இப்போ இவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க, இவ்வளோ லாகாக வளர்த்துருக்காங்களா, இது காரணம் என்ன நினைக்கிறீங்க? மேடமா இல்லை பாப்பாவே வளரும்? அம்மா தான். மேம் எப்படி மேம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக லாகாக வளர்க்க வச்சிருக்கீங்களே, காரணம் வேறு எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணல எக்ஸ்டர்னலாக? இல்லை, நாங்கள் எது போட்டாலும் அந்த மாதிரி தான் நேச்சுரல் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி மேம், இயற்கையாக தான் சொல்கிறீங்க, தேங்காய் எண்ணெய் மட்டும் தானா இல்லை வேறு ஷாம்பு சீயக்காய் மாதிரி ஏதாச்சும் போடுவீங்க? இல்லை, எதுவும் ஷாம்பும் போடுவோம், சீக்காவும் போடுவோம். சீயக்காய் போடுவீங்க, ஷாம்பு போடுங்க. வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி கண்டிஷன் எதுவும் இருக்கா? அது மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லை. அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அம்மா பிடிச்சி இது பண்ணி அதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கா? இல்லை மேடம், நீங்கள் உங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்த ஏதாச்சும் ஒரு இது ரெமெடி இருக்கும்ல முடி வளர்க்குறதுக்கு, அது ஏதாச்சும் சொல்ல முடியுமா ஆடியன்ஸ்? உங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை? எனக்கும் தானாக வளர்ந்தது தான், ஜீன் படி அதுவாகவே வளருது, ஜீன் வயசாக வளருது. ஆனால் நிறைய முடி வளர்த்தா அந்த பெயின் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் இருக்க செய்தா? அதெல்லாம் இருக்குது. போட மாட்டேன் தானா சரியா அதுவாகவே சரியாயிடும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய முடி வளர்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? டிப்ஸ்ன்னு இல்லை, தேங்காய் எண்ணெய் தான், எப்பயுமே தேங்காய் எண்ணெய் தான், அது வந்து ஃபிக்ஸ்டு. அது நீங்கள் வளர்த்தா தேய்ச்சாலே போதும், முடி தானால வளர்ந்துடும். ஓகே, கண்டிப்பாக உள்ளே போய் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது, உள்ளே போய் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூங்க. ஹாய் சார், உங்கள் நேம்? தர்ஷன். சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இந்த எக்ஸிபிஷனுக்கு? எல்லா வருஷமும் வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு சார் ஓவரால்? இப்போ ஓகே தான், நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமா? நீங்களா ப்ரோ? நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குது ஓவராலாக? ஓகே, உங்களுக்குலாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? ஓகே சார், என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்குது, மேடம் கிட்ட கேட்டுக்கலாம். உங்களோட ஹேர் கேர் டிப்ஸ், உங்களோட ஹேர் எடுத்து முன்னாடி விடுங்களேன். ஜஸ்ட் உங்களோட ஹேர் காமிங்க ஆடியன்ஸ். சார் உங்களோட ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்களேன், எப்படி இவ்வளோ லாங் அண்ட் ஸ்ட்ராங்காக வளர்க்குறீங்க? எங்க அம்மாக்கு ஹேர் அப்படிதான் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கும் அந்த மாதிரி தானா? எப்படி இவ்வளோ லாங் அண்ட் ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லலாமா ஆடியன்ஸ்க்கு? ஸ்ட்ரெஸ் இல்லனாலே ஹேர் நல்லா. ஸ்ட்ரெஸ் இல்லனாலே கம்ப்ளீட்டாக இதாயிடும். ஓகே, உங்கள் ஸ்கூல்லலாம் வந்து கம்பேரிசன்லாம் நடக்குமா? பாத்தியாருக்கு வந்து லாங் ஹேர் அந்த மாதிரி கம்பேரிசன்லாம் நடக்கும். ஸோ அப்போ வந்து நினச்சிருக்கீங்களா சார் நம்மளும் அவங்கள மாதிரி வெட்டலாமே நினச்சிருக்கீங்களா? இல்லைனா வந்து கெத்தாக சொல்லுவீங்களா, நான் தான் பெரிய ஹேர் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு? கெத்தா தான் சொல்லுவீங்க. ஓகே, உங்களுக்கு அம்மா ஏதாவது சொல்லியிருக்காங்களா டிப்ஸ்? இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து நீ இந்த மாதிரி பண்ணு, இல்லைனா வீக்கெண்டில் போட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டு இதெல்லாம் பண்ணுவாங்களா? அம்மா எதுவுமே பண்ணாம அப்படியே விடு, அப்பவே நல்லா இருக்கும். அப்படியே தான் இருக்கும். மேம், வேற ஏதாச்சும் ஆர்கானிக் வேலை ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா? ஞாபகம் இருக்கா? உங்க அம்மாலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, இப்போ வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த எண்ணெய் நார்மலா இருந்தாலே ஏதாவது நம்ம போட்டுதான் ஹேரை வந்து ரொம்பவே நம்ம பண்றோம். நீ நார்மலா நல்லா நம்ம கோகனட் ஆயிலோ எந்த ஆயிலோ அது வந்து நம்ம ஆனா ஆயில் மட்டும் உடனே குளிச்சிடணும். நைட்டு பண்ணுவீங்கன்னா மறுநாள் நம்ம ஹேர் வாஷ் பண்ற மாதிரி. ஓகே, நீங்க சொல்றீங்க. சார் ஏதாச்சும் டிப்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, இல்லை வாங்கி கொடுத்துருக்காங்களா சார் ஏதாச்சும் ஆயிலாம்? ஹேர் பத்தி சார் நீங்க எப்படி சார் வீட்டில் வந்து சீவுவாங்க கண்டிப்பா காலையில, முடியா கீழே வந்து கிடக்கும், உங்களுக்கு அது இரிட்டேட்டா இருக்கும், வெட்ட சொல்லிருக்கீங்களா என்னைக்காச்சும்? அதான் நீங்க வெட்டிட்டீங்க, கலெக்ட் பண்றீங்க. வெட்டனா சொல்லுவேன், ஏன்னா எங்க பார்த்தாலும் முடியா இருக்கும்போது கஷ்டமா இருக்கும், அது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். என்ன தேய்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க? வீக்லி ட்வைஸா இல்லை எந்த உங்களோட ரொட்டீன் என்ன? ஸ்கூலுக்கு போனாலே
தேய்ச்சி தான் ஆகணும். டெய்லி தேய்ச்சி தான் ஆகணும். ஓகே, ஏதாச்சும் ஒரு சிம்பிள் டிப்பு, ஒரு எக்ஸாக்ட் ஒரு டிப்பு ஆடியன்ஸ் சொல்லணும்னா ஹேர் ரிலேட்டடாக என்ன சொல்லுவீங்க? அந்த பெரிய நெல்லிக்காவை வந்து ரெகுலராக வீக்லி 2 times சாப்பிட்டாலே போதும். ரூட்டுக்கு உண்டான எல்லா மெடிசனும் அதில் இருக்குது. ஓகே, அதுதான். நீங்கள் கேரளாலலாம் எடுத்துக்கீங்களேன், நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க, தேங்காய் நிறைய சாப்பிடுவாங்க, கறிவேப்பிலை நிறைய சாப்பிடுவாங்க. அதுதான் மெயினே. சூப்பர். நீங்கள் வந்து இதுக்கடுத்து வெட்டணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லை இது ஓகேவா? இதுவே ஓகே. அப்படின்னா தான் எங்களை மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ கேட்குறதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மேம், உங்கள் பேர் மேம்? மித்ரா. சாய்நந்தி. பிரியா. ஹாய், உங்கள் பேர் என்ன? கார்னிகா. லக்ஷனாஸ். இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்களா இங்கே பொருட்காட்சிக்கு? இந்த இயர் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க. ஓகே, எப்படி இருக்குது? உள்ளே போய் பார்த்தீங்களா? இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் ஹாப்பியாக இருக்கா? ஜாலியாக இருக்கா? நல்லா இருக்கு. சரி மேம், இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களோட முடியை வந்து முன்னாடி போடுறீங்களா? சரி, உங்களோட முடியை முன்னாடி போடுங்களேன். ஆடியன்ஸ் பார்க்கட்டும். ஆடியன்ஸ் பார்க்குறேன். பரவாயில்ல, ஆடியன்ஸ் பார்க்கட்டும். அதாவது லாகா வளர்த்துருக்கீங்கல்ல, எதிராக எப்படி வளர்த்தீங்க? ஏதாச்சும் ஒரு டிப்ஸ்? உங்கள் பாட்டி தான் வளர்த்து விட்டுருக்காங்க. சரி, எப்படி வளர்த்துருக்கு? எப்படி ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். சீயக்கா போட்டு தான் குளிக்க வைப்பாங்க. சீயக்கா தான் குளிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நானா பார்த்துக்கிட்டது, அதனால போயிருச்சு. ஃபர்ஸ்ட் வெட்டணும்னு உங்களுக்கு தோணுதே இல்லையா? வெட்டி தான் அது வளர்ந்துருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி முடி வளர்க்கணும் ஆசையா இல்லை ஷார்ட் ஹேரா? அவங்களுக்கும் லாங் ஹேர் தான். முடி முன்னாடி காமிச்சிருங்களேன். அட சும்மா காமிச்சிருங்க, பரவாயில்ல இப்போ கம்மியாயிடுச்சு. பரவாயில்ல. ஆனால் வளர்த்துருந்தீங்க, இப்போ வேணா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே மேம், எப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க முடிய? என்னெல்லாம் வந்து அப்படிங்களா? ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன் ஆடியன்ஸுக்கு. சீயக்கா தான். சீயக்கா போடுவேன்னு சொல்றீங்க. வாரத்துக்கு எப்படி ஒரு நாள் போடுவீங்களா, 2 நாள்? வீக்லி ஒன்ஸ் தான் போடுவீங்க. என்னெல்லாம் எப்படி மேம்? நார்மல் என்ன தேங்காய் எண்ணெய் தான் தேய்ப்பீங்களா இல்லை தேங்காய் தான்? இந்த ஆர்டிஃபிஷியலாக நிறைய ஷாம்புலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, சீயக்கா தான். ஆனால் அந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு, நிறைய வளர்த்தா முடி கொட்டுற பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? அது இப்போவுமே எனக்கு இருக்கு. டெலிவரி ஆன அப்புறம் பாப்பா டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் இருக்குது. பாப்பா பொண்ணு இப்படி தான் இருக்க முடியும்னா கொட்டவே இல்லை, கொட்டுது. சைஸ் இருக்கு. இன்னொரு பிரச்சனை சொல்லுவாங்களே மேம், முடி நிறைய இருந்தா பெயின் தொல்லலாம் அதிகமா இருக்கும், அதெல்லாம் இருக்கா? அது இல்ல, அதெல்லாம் கண்ட்ரோலா தான். சரி, உங்க அம்மா ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருப்பாங்களா, இப்போ இந்த மாதிரி கருவேப்பிலை தேய்ச்சா, கருவேப்பிலை அரைச்சு தேய்ச்சா அப்படின்னு? இது மட்டும் இப்போ தேய்ச்சி பாருவோம். நிறைய இருந்தது, இப்போ இல்ல. சரி, அம்மா தான் வளர்த்துட்டாங்க, அதையும் ஃபாலோ பண்றோம். ஆனா இந்த வெள்ளை முடி எல்லாம் வரும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? கருவேப்பிலை தான் எண்ணெயில போட்டு அதை வடிக்கிட்டு சரியா. ஸோ அப்போ நேச்சுரலான வேலையை நீங்கள் வந்து முடியை வந்து நிறைய வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்க்கலாமா, இல்லை டெய்லி எண்ணெய் தேய்ச்சாதான் வளரும்? ஒரு நாள் தலை வாடுறப்பெல்லாம் எண்ணெய் தேய்க்கணும்? இல்ல நாளா இல்ல, ஸ்கூல் போறச்சு அப்படிதான் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் தான் தலைக்கு குளிப்போம். இப்போ வந்து 2 days ஒன்ஸ் குளிச்சுதான் ஆகணும் தலைக்கு. அப்போ அந்த ஒரு நாள் எண்ணெய் வச்சிருவோம், ஒரு நாள் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே குளிப்பீங்க. ஓகே, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கறனால. நீங்க எப்படி ஸ்கூல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போட்டி போட்டுருக்கீங்களா? எனக்கு தான் நிறைய முடி அப்படின்லாம் சொல்லி? அப்படிலாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் வெட்டணும் ஆசையா இல்லை இப்படி தான் இருக்கணும்? நீங்க மேம் உங்களுக்கு வெட்டணும்னு ஆசை இருக்கா இல்லை இப்படி வளர்க்கணுமா? ஓகே, ஸோ கடைசியா ஒரே ஒரு டிப்ஸ், நீங்க இது பண்ணீங்கன்னா உங்க முடி சூப்பராக வளரும் அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன சொல்லலாம்? சீயக்காய் தான் பெஸ்ட். வாரத்துக்கு ஒரு நாள் சீயக்காய் போட்டு குளிச்சிங்க, என்ன வந்து அடிக்கடி தேய்க்கணும்னு சொல்றீங்க. எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதுவே போதுமானது. சரிங்க மேம், ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா பொருட்காட்சிக்கு? இல்ல, நிறைய டைம் வந்திருக்கீங்க. இந்த இயர்ல ஏதாச்சும் டிஃபரெண்டா இருக்கா? டிஃபரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா? டிஃபரெண்ட் இருக்கு. பட் ஆனா அந்த கேம்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அதே மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கு. ஓகே, மோஸ்ட்லி எக்ஸிபிஷன் அங்க மியூசியம் அதெல்லாம் பார்த்தா நிறைய அது கொஞ்சம் பிரம்மாண்டமாவே இருக்கு அப்படிதானே? சூப்பர். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, அதுக்கு முன்னாடி உங்களோட ஹேர் கொஞ்சம் முன்னாடி காமிக்கிறீங்களா? ஜஸ்ட் உங்களோட ஆடியன்ஸ் காமிக்கிறீங்களா? ஓகே, சூப்பர். எப்படி அப்படியே வச்சுக்கோங்க, எப்படி இவ்வளோ லாங் ஹேரா ஸ்ட்ராங்கா வளர்க்குறீங்க ஹேர்? ஆக்சுவலி நான் அலோவேரா அதிகமா ஓகே ட்ரிங்க் பண்ணுவேன். ஓ ஓகே, இன்டேக் பண்ணுவேன் சின்ன வயசுல. ஜெல்லா இல்லனா நீங்க? இல்ல, ட்ரிங்க் இன்டேக். ட்ரிங்காவே பண்ணுவீங்க? ஓ ஓகே அது ஓகே. என்னோட அம்மாக்கும் இருக்கு, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன டேக் கேர் பண்ணுவாங்க. சின்ன வயசுல பாட்டி அந்த சீயக்காய் அதெல்லாம் போடுவாங்க. ஓகே, இப்போ ஆனா அது நான் ஃபாலோ பண்றது இல்ல, அதனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்கறீங்க. ஓ ஓகே. உங்களுக்கு எப்படி ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் ஏதாச்சும் ஆடியன்ஸ்க்கு உங்களுக்கு பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஹேர் கேர் டிப்ஸ் மார்க்கெட் டிப்ஸ் ஒன்லி சீயக்கா பெஸ்ட். சீயக்கா தான் பெஸ்ட். ஆமா, எனக்கு சீயக்கா பெஸ்ட். அப்பத்துல இருந்து அதே நல்லா இப்போ எல்லாரும் போட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் ஹேர் தான் ப்ரிஃபர் பண்றீங்களா? ரேபிட் பிளேட் ஆயில் அப்படியே போடுறாங்க. ஓ சரி சரி. ஃபிளாக்ஸ் சீட் லாகா ஸ்ட்ராங்கா வளர்க்குறீங்க, ஏதாச்சும் டிப்ஸ் சொல்ல முடியுமா ஆடியன்ஸ்க்கு? டிப்ஸ் வந்து நம்ம தான் அதை கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஓகே,
என்ன வேணா யூஸ் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான், நமக்கு பிடிச்ச மாதிரி. ஆனா வந்து நம்மளோட கேர் வந்து அதிகமா இருக்கும். அது இருந்தாலே கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஃபெனுக்ரிக் யூஸ் பண்ணுவேன். என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஃபெனுக்ரிக் வெந்தயம் தான். ஓகே. வெந்தயம் ஊற வச்சு அதை யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தரும். அது இல்லாம நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். கண்டிஷனர் வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணுவேன். கண்டிஷனர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. நீங்க ஏன் ஷார்ட்டர் லாங்கர் வளர்க்கணும்னு ஆசையா இல்ல? இல்ல ஷார்ட்டர் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபிள். சரி ஓகே. சரியா அது ஏன் உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு? சரி ஓகே. கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணுவீங்க சொன்னீங்க. ஷாம்பு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு இருக்கா இல்ல இந்த ஷாம்பு? இல்ல நான் யூஸ் பண்றது வந்து ஹிமாலயாஸ் தான். எனக்கு கொஞ்சம் dandruff ப்ராப்ளம் இருந்தது. சோ அது போட்டதுக்கு அப்புறம் ஓகேவா இருக்கு இப்போ. ஓகே. அதனால ஹிமாலயாஸ் ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனர். ஓகே. நீங்க ஆயில்ல வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க? நார்மல் ஆயில் தானா இல்லனா ஸ்பெசிஃபிக்கா நீங்க நிறைய வளர்க்கணும்னு ஏதாவது ஆயில்? இல்ல நார்மலா செக் என்ன விப்பாங்கல்ல அதுதான் யூஸ் பண்றேன். ஹேர் வாஷ்க்கு வந்து ஷியக்கா தான். ஹெர்பல் தான் நல்லது. அதனால அதான் எனக்கு செட் ஆகுது. ஓகே. சோ அதுவே யூஸ் பண்றேன். ரொட்டீன் என்ன உங்களோட? அதாவது வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல வீக்லி ட்வைஸ்? கொஞ்சம் எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கனால ஒன்ஸ் இந்த கோல்ட் சீசன்லலாம் ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். மற்ற டைம் வெளியே ரொம்ப போயிட்டு வரோம் டஸ்டா இருக்குன்னா ட்வைஸ் கூட யூஸ் பண்ணுவேன். உங்களுக்குள்ள போட்டிலாம் வந்திருக்கா? என்ன உனக்கு அதிகமா இருக்கு எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்ட்டு? இல்ல நீங்க சிரிச்சதை பார்த்தாலே லைட்டா ஏதோ ஒரு கலாய் இருக்கும். கண்டிப்பா கலாய் உண்டு. பிடிக்கும். ஹேர் லாங் ஹேர் வளர்க்கணும் பிடிக்கும். கொஞ்ச நேரம் வேணா வாங்கிக்கோங்களேன். வளரல. சரி பரவாயில்ல. நீங்க வெந்தயம் சொன்னீங்கல்ல, வெந்தயம் வந்து இன்டேக்கா இருப்பீங்களா இல்ல தேய்க்கிட்டு இருக்காங்க? தலைக்கு தான். தலைக்கு தேய்க்கிறது. ஊற வச்சிட்டு அதை வந்து மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு ஓகே. அது கொஞ்ச நேரம் மாஸ்கா போட்டுருவேன் ஒரு 10 மினிட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி. இது எப்படி வெளியே போறதுக்காக பண்ணுவீங்களா இல்ல அது ஃப்ரீயா இருக்கும்போது வீட்ல ஃப்ரீயா? அந்த மாதிரி. ஓகே. இந்த ஞாயிற்றுக்கிழமைலாம் என்ன தேய்ச்சி உட்கார்ந்து எங்கேயும் போக முடியாம அந்த மாதிரி இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இல்ல. ஓகே. எப்பவாவது தான் அந்த டைம். இப்பெல்லாம் டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. லாங் ஹேர் வளர்க்கறதால ஏதாச்சும் முடி கொட்டுற பிரச்சனைலாம் நிறைய இருக்கும்ல, அது மாதிரி இருக்கா? அதெல்லாம் சம்டைம்ஸ் இருக்கும். ரொம்ப வெளியே போறோம், அப்புறம் இந்த சம்மர் சீசன்லாம் பாத்தீங்கன்னா அது பாட்னு கொட்டிட்டே இருக்கு. அப்பெல்லாம் சும்மா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் ரெமெடி இருக்கா? அம்மா வந்து சின்ன வெங்காயம் அரைச்சு தேய்ச்சி விடுவாங்க. ஓகே. அப்புறம் கூட என்னென்னமோ போடுவாங்க, செம்பருத்தி இலை நினைக்கிறேன். ஓகே. அம்மா வந்து வீடியோ காமிச்சு அம்மாவுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்ல சொல்றீங்களா? கண்டிப்பா அம்மா கண்டிப்பா அம்மாட்ட கேட்டுட்டு என்னெல்லாம் போடுவாங்கன்னு நான் கேட்டேன். கமெண்ட்ஸ்லயே சொல்ல சொல்லுங்க இந்த வீடியோல. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே. சரி ஏதாச்சும் ஒரு சிம்பிளான ஒரு டிப் ரெமெடி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க ஹேர் ரிலேட்டடா? என்ன கேட்டா நான் ஃபெனபிக் தான் சொல்வேன். அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஓகே. நல்ல சாஃப்ட்னஸா இருக்கும். க்ரோத் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ஓகே. நீங்க ஏதாச்சும் ஒரே ஒரு டிப் மட்டும் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா? நான் வந்து ஷியக்கா தான் பண்ணுவேன். ஓகே. நம்ம ஹெர்பல் யூஸ் பண்ணாலே ஹேர் நல்லா இருக்கும். ஓகே. थैंक यू so much. थैंक you. ஹாய் சார். சார் உங்க நேம்? ரமேஷ். உங்க நேம்? லாவண்யா. சார் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா எக்ஸிபிஷனுக்கு? இல்ல எவ்ரி இயர் வரோம். எல்லா இயர் வரீங்க. உங்களுக்கு எப்படி இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்டா இல்ல எல்லா வருஷமும் வந்துட்டீங்களா? எல்லா வருஷமும் ரோஸ் மில்க் சாப்பிட்டீங்களா இல்ல ஐஸ் கோலாவா? பல்ல ஒட்டி இருக்கு. பஞ்சு மிட்டாயா? ஓகே. சார் அதுக்கு ஒருத்தர் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அது முன்னாடி மேடம் கிட்ட கேட்டுக்கிறேன். மேம் உங்களோட முடி வந்து ஃப்ரெண்ட்ல ஆடியன்ஸ் காமிக்கிறீங்க. ஓகே. தேங்க்யூ மேம். மேம் இவ்வளோ லாங் அண்ட் ஸ்ட்ராங்காக வளர்க்குறீங்க. என்ன ரீசன்? எப்படி வளர்க்க ஆரம்பிச்சிங்க? செக்கு எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறீங்க. மேம் செக்கு எண்ணெய்னு சொல்கிறீங்க, இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி? நான் வந்து வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் ஹேர் பாத் பண்ணுவேன். சரிங்க. முன்னாடி அப்ளை பண்ணுவேன். ஓகே. வந்து ஹேர் வாஷ். அப்போ வந்து மற்ற எண்ணெய்கள் கிடையாது, செக்கு எண்ணெய் மட்டும் தான் இல்லை மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன்? செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயில், ஜிஞ்சலி ஆயில், அப்புறம் கடுகு எண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு அது யூஸ் பண்ணுவேன். அம்மா இத்தனை என்ன சொல்கிறாங்களே, உங்கள் தலையெல்லாம் தேய்ச்சி விட்டுருவாங்களா இல்லை எப்படி? என்ன தேய்ப்பீங்களா? தேய்ச்சி விட்டுருவாங்க கண்டிப்பாக இல்லை. சரி பரவாயில்ல. மேம் இந்த ஷாம்பு ஷியக்கா இந்த மாதிரி விஷயங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? சியக்கா இல்லை, சின்ன வயசுல சியக்கா யூஸ் பண்ணுறது இல்லை. ஷாம்பூஸ் தான். ஷாம்பு தான். ட்ரெஸ்ஸுமே டவ் அந்த மாதிரி தான் யூஸ். அந்த மாதிரி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவீங்க. சார் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி கேட்பாங்களே, நான் லாங் ஹேர் எனக்கு வந்து இது வாங்கி கொடுத்துரு அப்படின்லாம் கேட்பாங்களே, என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க? கான்ட்ரிபியூஷன்னா அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு, ஜீன்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? அம்மா சொன்ன ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் ஞாபகம் இருக்கு? அம்மா வந்து அதுதான் அம்மா என்ன சொல்றது, அம்மாவும் வந்து ஊர்ல தான், நாங்க வில்லேஜ்ல இருந்து தான் வந்தோம். சரிங்க மேம். சரி. செக்கு எண்ணெய் தான் நாங்க. செக்கு எண்ணெய் தான் அங்கேயும். வேற இந்த வேப்பிலை வெந்தயம்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க சின்ன வயசுல? அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஆயிலும் தனியா வச்சிருக்கோம். ஓ சரி. வெந்தயம், ஹைபிஸ்கஸ், அப்புறம் கரிசலாங்கண்ணி அந்த மாதிரி போட்டு அது தனியா மேம். இன்னொன்று நிறைய முடி வளர்க்கறதுனால முடி கொட்டுற பிரச்சனை, பெயின் பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு இருக்கா? பெயின் பிரச்சனை வந்ததில்லை இது வரைக்கும். முடி கொட்டுறது அது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்ட வரைக்கும் 6 months கொட்டும், 6 months வளரும்னு சொல்லுவாங்க. அது நான் அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டேன். அதுவா வளருதா? என்னைக்காச்சும் ஆசை வந்திருக்கா மேம் ஷார்ட் ஹேர் வைக்கணும் அப்படின்ட்டு? இல்லை சார் உங்களுக்கு ஏதாச்சும் ஷார்ட் ஹேர் வை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா?
இல்லை கட் பண்ணுறது அந்த மாதிரி ஷார்ட் ஹேர் வச்சுக்கிறது நல்லது தான். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எது சார் பிடிக்கும்? அது உங்களுக்கு வந்து இந்த ஸ்டைல் தான் பிடிக்கும் இல்லை லாங் ஹேர் பிடிக்கும் ஷார்ட் ஹேர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? எது பிடிக்கும்? ஆவரேஜாக இருந்தால் ஓகே தான். நம்ம அந்த மாதிரி ஆசை வந்திருக்கா? ஷார்ட் ஹேரை நம்ம ஸ்டைல் பண்ணலாம், வேற ஸ்டைல் பண்ணலாம் பார்த்தா நிறைய பேர் பார்த்து வச்சுக்கணும்னு வந்திருக்கு. ஆனா வந்து நான் கட் பண்ண இதுவரை கட் பண்ணிருக்கேன் 2-3 வாட்டி ஷார்ட் ஓகே லேயர்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறமும் உங்களுக்கு நீங்க வளர்த்துட்டீங்க. வளர்ந்துருக்கு. மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகாதுல்ல. கரெக்ட். அதனால வந்து இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஃபைனலா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு டிப், இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா என்ன டிப் சொல்லுவீங்க? வீக்லி த்ரைஸ் வந்து ஹேர் பாத் பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணாதான் வளரும் அப்படி இல்ல. சரிங்க. அது பாடி டெம்பரேச்சர் கூலன் பண்றதுக்காக ஆயில் அப்ளை பண்ணா ஹேர் ஃபால் ஆகாம இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. பை. நம்ம ஆடியன்ஸுக்கு தேவையான எக்கச்சக்க ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம் இந்த வீடியோவில். வழக்கம் போல் நீங்களும் எந்த ஹேர் கேர் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, யாரோட கூந்தல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, லாங்காக இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்களோட பேரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ்லாம் வந்து ரெடியாக காத்து இருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.